Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி நாட்டுக்கோழி குழம்பு. இது நம்மளே மசாலா அரைச்சு நல்ல காரசாரமா பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மண் சட்டியில வறுக்கறதெல்லாம் வறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் விளக்கெண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்றேன். இப்போ இத வறுக்கிறதுக்கு நம்ம கொத்தமல்லி ஒரு 2 to 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணலாம். பட்டை 2, கிராம்பு 4, சோம்பு 1.5 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணலாம். அரிசி நம்ம புழுங்கல் அரிசி இருக்குல்ல, அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணலாம். வரமிளகா ஒரு 10 மிளகா ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அரிசி இதெல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தூள், வீட்டிலே அரைச்ச கொத்தமல்லி தூள் இது ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இது கூடவே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்ந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மறுபடியும் அதே சட்டியில் நம்ம இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 250 கிராம்லேருந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டும் ஆட் பண்ணுறேன். சின்ன சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது 1.5 கிலோ கறிக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கினா போதும் தக்காளி. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் ஆறிட்டு இருக்கிற டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். பூண்டு ஒரு 2 பூண்டு, முள் பூண்டு அப்படியே எடுத்து அதை உரிச்சு வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதை நல்லா பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச அந்த மசாலாவை அரைச்சிக்கலாம். நம்ம கொத்தமல்லி, வரமிளகா இதெல்லாம் சேர்ந்து வறுத்து வச்சதை இதில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதை நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வெங்காயமும் தக்காளியும் வதக்குனது பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கி வச்ச சின்ன வெங்காயமும் தக்காளியும் அதை ஆட் பண்ணி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இன்னும் தேங்காயும் கடலையும் நம்ம போட்டு பேஸ்ட்டாக அரைக்க வேண்டியது இருக்குது. இதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய் இருக்கும், அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை ஒரு 3லேருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம சிக்கன் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இந்த குழம்பு குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடான உடனே நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய எண்ணெய் ஆட் பண்ண வேணாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிக்கும் போது நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா செவந்து வரும்போது நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கறி 1.5 கிலோ அளவுக்கு கோழிக்கறி எடுத்து வச்சுருக்கோம், நாட்டுக்கோழி கறி, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை மஞ்சள் உப்பு போட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கறி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கறி வதங்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணுறேன்.
ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உப்பெல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கறி வெந்து வரும். அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம உப்பு போட்டதெல்லாம் கரைஞ்சி நல்லா இந்த சிக்கனில் இறங்கி சூப்பராக தண்ணி விட்டுருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கன் மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு கொதி வரும்போது நம்ம இந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ராசஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பேஸ்ட் அரைச்சி வைக்கிறதுக்கு தான் டைம் ஆகும், மற்றபடி ஒன்றும் டைம் ஆகாது. ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நல்லா டேஸ்ட்டாக காரசாரமாக சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து மெதுவாக பண்ணிங்கன்னா நல்லா காரசாரமாக சூப்பராக சாப்பிட்லாம். இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு அரை சொம்பு அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இது ஒரு நல்லா ஒரு கொதி வரும்போது நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த மசாலா நம்ம போட்டதை நல்லா கொதி பிடிச்சி நல்லா அந்த கறியோடு சேர்ந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் கடலை அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எப்படி குழம்பு தேவையோ அது மாதிரி அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் குழம்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கிட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி விசில் போட்டுடலாம். இதை ஒரு 5 விசில் வரைக்கும் வேக விட்டுருங்க. இப்போ இது 5 விசில் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான காரசாரமான கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய வறுவல் நான் நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறோம். அதை பார்த்து நீங்கள் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.